ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே இனோவேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்பவே டேஸ்டியான சன்னா மசாலா சாட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளி, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, ஒரு பெரிய பல் பூண்டு தோல் உரிச்சிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே ஒரு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாமே மிக்ஸி ஜாரில் சேர்த்து தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ஒரு பேனில் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் ஒரு பிரியாணி இலை, ஒரு துண்டு பட்டையை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு சேர்த்து இந்த எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணிட்ட பிறகு நம்ம அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதில் சேர்த்துருக்க வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போகிற வரைக்கும் இதை நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதோட பச்சை வாடை போயிடுச்சு. அடுத்து இதோட நம்ம இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே காரத்துக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு 1 டைம் இதை சிம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 30 செகண்டுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதை கலந்து விட்டாச்சு. அடுத்து இதோட 100 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு திரும்பவும் 1 டைம் நல்லா கலந்துடலாம். இப்போ இதை நல்லா கலந்துட்ட பிறகு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். பாருங்கள், கொதி வருது. இப்போ லிட் போட்டு மூடிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு 10 நிமிஷம் நான் வச்சுக்கிறேன். இப்போ 10 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்மளோட கிரேவி சூப்பராக ரெடி ஆகியிருக்கு. அடுத்து இதோட ஏற்கனவே வேக வச்சு எடுத்துருக்க கொண்டைக்கடலையை சேர்த்துக்கலாம். கொண்டைக்கடலை பார்த்திங்கன்னா நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா சாஃப்டாக வெந்திருக்கிற அளவுக்கு இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். 1 கப் அளவுக்கு கொண்டைக்கடலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொண்டைக்கடலையை வேக வச்ச தண்ணி இருந்தால் அதையுமே இதோடு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு திரும்பவும் நம்ம லிட் போட்டு மூடி 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்மளோட சன்னா மசாலாவுக்கான கிரேவி ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இந்த டைமில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு சாட் பவுடர் சேர்த்துக்கலாம். இது கூட நீங்கள் சீரகத்தூளும் ஆம்ச்சூர் பவுடரும் சேர்த்துக்க தந்தாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி அதை சேர்த்துக்கல. அப்படி சேர்க்க தந்தால் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10-15 கொண்டைக்கடலையே இந்த மாதிரி கரண்டியாலே நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. நல்லா மசிச்சிட்ட பிறகு 1 டைம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு 1 நிமிஷம் சிம் ஃப்ளேமில் அப்படியே இது இருக்கட்டும். அடுத்து 1 நிமிஷம் கழித்து நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது ஆப்ஷனல் தான். சர்க்கரை சேர்க்கும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். அடுத்து நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு ஒரு பிளேட்டில் ஒரு 10-15 பானிபூரியை உடச்சி போட்டிருக்கேன். இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சன்னா மசாலாவை சேர்த்துக்கலாம். பானிபூரிக்கு பதிலாக நீங்கள் கட்லட்டோ இல்லாட்டி சமோசாவை கூட பயன்படுத்திக்கலாம். பானிபூரி நான் ரெடிமேட் பானிபூரியை வாங்கி வீட்டில் பொரித்து உடச்சி வச்சுருக்கேன். இதுக்கு மேலே கொஞ்சமாக கேரட் துருவல் சேர்த்துக்கிறேன். அடுத்து இதோட கொஞ்சமாக பொடி பொடியாக கட் பண்ணின வெங்காயம் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதுக்கு மேலே நீங்கள் விருப்பப்பட்டால் டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கலாம். இப்படியே நீங்கள் சாப்பிட்றது இருந்தாலும் சாப்பிட்லாம். அப்படி இல்லாட்டி கடைசியாக கொஞ்சமாக ஓமப்பொடியை தூவிட்டு சர்வ் பண்ணுறது இருந்தாலும் சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பரான சன்னா மசாலா சாட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக எல்லோரும் இந்த மெத்தடை ட்ரை பண்ணி 1 டைம் செய்து பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.